இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலு கி தஹரி எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், இஞ்சி, தனியா பொடி, காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, ஜீரகம், அரிசி. ஒரு அழகு அரிசியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடி கனமாக இருக்கிற குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு இஞ்சியை துருவி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதங்கணும். ரெண்டு உருளைக்கிழங்க மெலிசாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ளே 2 டம்ளர் தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க. எந்த டம்ளரால் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. காய்கறியெல்லாம் நல்லா வதங்கி ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் 2 கரண்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆலு தஹரி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு சேர்த்த வெஜ் பிரியாணியை தான் அப்படி சொல்கிறாங்க. கொதிக்க வச்ச தண்ணியை 2 டம்ளர் அளந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தண்ணியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாயிடும், அதனால அளந்து சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு 3 விசிலுக்கு வேக விட்டுடுங்க. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சைட்லேருந்து கிண்டி விடுங்க.
சுவையான ஆலு கி தஹரி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.